மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் பொதுத் தேர்வு மார்ச் 2022 அதனுடைய விடை குறிப்புகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பகுதி 4 5 மார்க் பார்க்க போகிறோம். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும் 5 கொஸ்டின் 5 5 25 மார்க்கு. ஏற்கனவே இந்த மார்ச் 2022 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்கு பார்த்துட்டோம். அந்த வீடியோ இருக்குது, பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாவே இருக்கும். அதே மாதிரி மார்ச் 2024 மார்ச் 2023 அதனோட 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே தனித்தனி வீடியோவை போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். 34 அதில் 2 இதாக கொடுத்துருக்காங்க. செயலுறுப்புகள் என்றால் என்ன, தரவு வகை இல்லாத அளவுருக்கள், தரவு வகையுடன் கூடிய அளவுருக்கள் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரோம் லெட்டர் 1 ரோம் லெட்டர் 2. செயலுறுப்புகள்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு எழுதணும். அப்புறம் தரவு வகை இல்லாத அளவுருக்கள்னால் என்ன எழுதணும், தரவு வகையுடன் கூடிய அளவுருக்கள்னால் என்னன்னு எழுதணும். ஸோ பாருங்கள், செயலுறுப்புகள்னால் என்னென்னா செயற்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்பு தான் செயல் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு 1 மார்க்கு. அப்புறம் தரவு வகை இல்லாத அளவுருக்கள், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அதுக்கு விளக்கம் நம்ம புக்கில் இருக்குது, நீங்கள் பார்த்து எழுதுங்க. அது எடுத்துக்காட்டு எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு, விளக்கம் எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. ஸோ இந்த எடுத்துக்காட்டு நம்ம எழுதலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரவு வகையுடன் கூடிய அளவுருக்கள், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு விளக்கம். அந்த எடுத்துக்காட்டு எழுதுனா 1 மார்க்கு, விளக்கம் எழுதுனா 1 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. 34 ஆவில் LEGB விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. LEGB விதி அப்படின்னா Lனா லோக்கல், Eனா என்க்ளோஸ்டு, Gனா குளோபல், Bனா பில்டின். ஸோ LEGB விதி பார்த்தீங்கன்னா வரையெல்லை தேடப்பட வேண்டிய வரிசையை தீர்மானிக்க பயன்படுகிறது. அது எழுதுனா 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளமை, அடைக்கப்பட்ட, முழுதுலாவிய, உள்ளிணைந்த, ஸோ இந்த மாதிரி இது 4 எழுதுனா அதுக்கு 2 மார்க்கு. இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம விளக்கம் எழுதணும். அது எழுதுனீங்கன்னா அதுக்கு 2 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. 35 குமிழி வரிசையாக்க நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பாருங்கள், குமிழி வரிசையாக்க நெறிமுறை என்பது ஒரு எளிமையான வரிசையாக்க நெறிமுறையாகும். ஒவ்வொரு ஜோடி அருகில் உள்ள உருப்படிகளை ஒப்பீடு செய்து வரிசையாக்கம் செய்யப்படாத வரிசை எனில் அவற்றை இடமாற்றம் செய்யும். இடமாற்றம் தேவைப்படும் வரை அவை மீண்டும் மீண்டும் பட்டியலிடப்படும். ஸோ இது எல்லாம் நமக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. போலி குறிமுறை அது எழுதணும். முதல் உறுப்பெண், அதாவது முதல் உறுப்பெண் வந்து அந்த சுட்டெண் வந்து 0ன்னு வச்சுக்கிறோம். அணியின் தற்போதைய உறுப்போடு அடுத்த உறுப்பை ஒப்பீடு செய்யும். தற்போதைய உறுப்பு அடுத்த உறுப்பை விட அதிக எனில் அவற்றை இடமாற்றம் செய்யும். தற்போதைய உறுப்பு அடுத்த உறுப்பை விட சிறியது எனில் அடுத்த உறுப்புக்கு செல்லவும் மீண்டும் படிநிலை 1லிருந்து தொடங்கும். ஸோ அதுக்கு 2 மார்க்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதுனா அதுக்கு 2 மார்க், மொத்தம் 2 2 4, இதுக்கு ஒரு 1 5 மார்க் மொத்தம். 35 மாணவர் அட்டவணையில் பின்வரும் SQL கூற்றுகளை கட்டமைக்கவும் கொடுத்துருக்காங்க. செலக்ட் கூற்று குரூப் பை கிளாஸ் பயன்படுத்தி, செலக்ட் கூற்று ஆர்டர் பை கிளாஸ் பயன்படுத்தி. ரொம்ப சிம்பிள், 2 லைன் தான், இல்லைன்னா 5 மார்க்கு. பாருங்கள், செலக்ட் கூற்று குரூப் பை கிளாஸை பயன்படுத்தி பாருங்கள். செலக்ட் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை ஜெண்டர், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், 2 மார்க் அதுக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம், அது இல்லைனா 2 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. ஸோ இது இல்லை அப்படின்னா நம்ம பொருத்தமான SQL கூற்று நம்ம எப்படி எழுதுறோமோ அது எழுதிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அல்லது புரிஞ்சுக்கோங்க, எப்படி வேணால் செஞ்சுக்கோங்க. 5 மார்க்கு. அடுத்தது 36 இன்புட் மற்றும் அவுட்புட் சைட் கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஒரு சில டைமில் இன்புட்டு பிரிண்ட்டுன்னு கூட கொடுத்துருவாங்க, அது பார்த்துக்கோங்க. பாருங்கள், பிரிண்ட்டுன்னு தான் இருக்குது, பார்த்தீங்களா, பிரிண்ட்டு தான். அவுட்புட்டுன்னு ஒன்று கிடையாது, பிரிண்ட்டுன்னு தான், அது அவுட்புட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பைத்தானில் இன்புட் சைட் கூறு நிரலை இயக்கும் போது தரவுகளை உள்ளீடாக பெற்றுக்கொள்ள பயன்படுது. ஸோ தரவுகளை உள்ளீடாக பெறத்துக்கு தான் இந்த இன்புட் பயன்படுது. அது இல்லைனா 1 மார்க்கு. அதனுடைய தொடரியல் வேரியபிள் கொல்ட்டு இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கு, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அது எழுதினாக்க 1.5 மார்க், மொத்தம் 2.5 மார்க்கு இந்த இன்புட் கூற்றுக்கு. அந்த பிரிண்ட் கூற்றுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தானில் பிரிண்ட் சைட் கூறு நிரலை இயக்கும் போது தரவுகளை வெளியிட பயன்படுகிறது. ஸோ தரவுகளை வெளியிட இந்த பிரிண்ட் சைட் கூறு பயன்படுகிறது. அது எல்லாம் 1 மார்க்கு. அதனுடைய தொடரியல் பிரிண்ட் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் ஆஸ் அவுட்புட், இதை டபுள் கொட்டேஷனில் எழுதிக்கணும். பிரிண்ட் ஆஃப் வேரியபிள், பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் ஆஸ் அவுட்புட்டு கமா வேரியபிள், பிரிண்ட்டு டபுள் கொட்டேஷனில் ஸ்ட்ரிங்கு கமா வேரியபிள், டபுள் கொட்டேஷனில் ஸ்ட்ரிங் 2 கமா வேரியபிள், டபுள் கொட்டேஷனில் ஸ்ட்ரிங் 3, அந்த மாதிரி போட்டு ஏதான ஒரு தொடரியல் ஏதேனும் ஒன்று எழுதினா கூட போதும். ஸோ அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும். ஸோ பிரிண்ட்னா என்னென்னு எழுதுனா 1 மார்க்கு. அதனுடைய தொடரியலுக்கும் எடுத்துக்காட்டுக்கும் 1.5 மார்க், மொத்தம் இதுக்கு 2.5 மார்க்கு. பிரிண்ட் சைட் கூறுக்கு இன்புட்டுக்கு 2.5 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. 36 பின்வரும் சைட் கூறுகளின் பயன்பாட்டை விளக்குக. அவங்களே கொடுத்துட்டாங்க. plt.x லேபிள், plt.y லேபிள், plt.title, plt.legend, plt.show அப்படின்னு சொல்லி 5 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்கு. ஸோ plt.x லேபிள்னா x அச்சின் தலைப்பை குறிப்பிடுகிறது, அதுக்கு 1 மார்க்கு. plt.y லேபிள்னா y அச்சின் தலைப்பை குறிப்பிடுகிறது, அதுக்கு 1 மார்க்கு. plt.title வரைபடத்தில் தலைப்பை குறிப்பிடுகிறது, அதுக்கு 1 மார்க்கு. plt.legend கட்டளையை கொண்டு கொடாநிலை புனைவுகள் செயலாக்கலாம், அதுக்கு 1 மார்க்கு. plt.show வரைபடத்தை காண்பிக்கிறது, அதுக்கு 1 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. 37 ஃபார் மடக்கை பற்றி விரிவாக விடையளிக்கவும்.
இல்லை ஃபார் மடக்கு ரொம்ப முக்கியம், அது பார்த்துக்கோங்க. ஃபார் மடக்கு சுலபமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மடக்காகும். இது ஒரு நுழைவு சோதிப்பு மடக்கு. ஃபார் மடக்கு நுழைவு சோதிப்பு மடக்கு நமக்கே தெரியும். நிபந்தனை முதல்லையே சோதிக்கப்பட்டு சரின்னா மட்டும் மடக்கின் உடல் பகுதி செயல்பாட்டு தொகுதியை நிறைவேற்றப்படும். இல்லைன்னா மடக்கு நிறைவேறாமல் அப்படியே வெளியே வந்துடும். அதுக்கு 1 மார்க்கு. அதனுடைய தொடரியல் ஃபார், கவுண்டர், அண்டர்ஸ்கோர், வேரியபிள், இன்னு, சீக்வன்ஸு, இந்த இது பார்த்துக்கோங்க வைக்கணும். ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1, எல்ஸ், ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. அந்த தொடரியல் எழுதுனா அதுக்கு 2 மார்க்கு. அதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு நம்ம புக்கில் நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது, நீங்கள் பாருங்கள். அல்லது நீங்களும் கூட சொந்தமாக எழுதலாம். பைத்தானில் ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும், அது எழுதுனா ஒரு 2 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. 37ல் ஆ, எக்ஸல் மற்றும் சிஎஸ்வி கோப்பினை வேறுபடுத்துக. ஸோ எக்ஸலுக்கும் சிஎஸ்விக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றத நம்ம சொல்லணும். எக்ஸல் பாருங்கள், கோப்பின் அனைத்து அட்டவணை தாளில் உள்ள பொருளடக்கம் மற்றும் வடிவூட்டல்களை உள்ளடக்கிய செயல்களை இருநிலை வடிவில் கொண்ட கோப்பு, அதான் வந்து எக்ஸல். சிஎஸ்வி பாருங்கள், சிஎஸ்வி வடிவத்தில் காட்புள்ளியால் பிரிக்கப்பட்ட தொடர்ச்சியான மதிப்புகளை கொண்ட எளிய உரை வடிவ கோப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸல் வந்து இருநிலை வடிவ கோப்பு, சிஎஸ்வி வந்து பார்த்திங்கன்னா எளிய உரை வடிவ கோப்பு, அவ்வளோதான். எக்ஸல் பார்த்திங்கன்னா கோப்புகள் அவற்றை படிப்பதற்காக அவற்றை உருவாக்கப்பட்ட பயன்பாடுகளை கொண்டு மட்டுமே படிக்க முடியும். ஸோ அதனால் உருவாக்கப்பட்ட அந்த எம்எஸ் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அந்த மாதிரி இதில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். சிஎஸ்வி கோப்பு அப்படி கிடையாது. சிஎஸ்வி கோப்புகளை இயக்க அமைப்பில் உள்ள நோட்பேடு, எம்எஸ் எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ் போன்ற உரை பதிப்பான்களை கொண்டு திறக்கலாம். ஸோ நோட்பேடு, எம்எஸ் எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே ஓப்பன் ஆகிடும் இந்த சிஎஸ்வி கோப்பு. எக்ஸல் பார்த்திங்கன்னா அட்டவணை செயலி உருவாக்கப்பட்டுள்ள தனி உரிமை வடிவமைப்பு வகையில் கோப்பினை சேமிக்கும். .xls அப்படின்னு தான் சேமிக்கும், அல்லது .xlx அப்படின்னு சேமிக்கும். சிஎஸ்வி பார்த்திங்கன்னா அட்டவணை வடிவ தகவல்களை .csv அந்த நீட்டிப்போட பிரிக்கப்பட்ட உரை கோப்புகளாக சேமிக்கும் வடிவம். ஸோ .csv அப்படின்னு சொல்லி சேமிக்கும் சிஎஸ்வி கோப்பு. இந்த பாயிண்ட் எழுதுனா 2 மார்க்கு, இந்த பாயிண்ட் எழுதுனா 1 மார்க்கு, இந்த 2 பாயிண்ட் எழுதுனா 1 மார்க்கு. இன்னொரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். எக்ஸல் ஆனது தரவை பெரும் இறக்கம் செய்யும் போது அதிக நினைவக இடத்தை எடுத்துக்கொள்ளும். எக்ஸல் நிறைய நினைவக இடத்தை எடுத்துக்கும். சிஎஸ்வி அப்படி கிடையாது. சிஎஸ்வி கோப்புகளை இறக்கம் செய்யும் போது வேகமாக செயல்படும் குறைவான நினைவகத்தை எடுத்துக்கும். அதுக்கு 1 மார்க், மொத்தம் 5 மார்க். அடுத்தது 38 ஆ, பைத்தானில் உள்ள பல்வேறு செட்டு செயல்பாடுகள் பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. செட்டு செயல்பாடு ஒட்டு, வெட்டு, வேறுபாடு, சமச்சீரான வேறுபாடு. ஒட்டு, வெட்டு, வேறுபாடு, சமச்சீரான வேறுபாடு. அது எழுதினாவே 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஒட்டுனா என்னென்னு பாருங்கள், இது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட செட்களின் அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கியது தான் வந்து இந்த செட்டு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கண்டிப்பாக எழுதணும், அது எதனா 1 மார்க்கு. வெட்டுன்றது இது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட செட்களின் பொதுவான உறுப்புகளை உள்ளடக்கியது, அது எதனா 1 மார்க்கு. வேறுபாடு பார்த்திங்கன்னா இது முதல் செட்டு ஏயில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கியது, 2வது செட்டை தவிர்க்கிறது, அதான் வேறுபாடு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதுனா 1 மார்க்கு. சமச்சீரான வேறுபாடு பாருங்கள், இது 2 செட்டில் உள்ள பொதுவான உறுப்புகளை மட்டும் தவிர்த்து மற்ற அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கியதான் சமச்சீரான வேறுபாடு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அதுக்கு வந்து ஒரு 1 மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. அதிலேயே ஆ, பின்வரும் கட்டளை ஒவ்வொன்றையும் விளக்கவும். பைத்தான் <, ஃபைல் நேம் .py -ie ஆங்கிள் பிராக்கெட்டில் C++ ஃபைல் நேம் வித்தவுட் சிபிபி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றையும் விளக்கணும். பைத்தான் பாருங்கள், கட்டளை வரியிலிருந்து பைத்தான் நிலை செயல்படுத்துவதற்கான சிறப்பு சொல். ஸோ பைத்தான் அப்படின்ற அந்த சிறப்பு சொல் தான் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்றதுக்காக இதுக்கே 2 மார்க் கொடுத்துட்டாங்க. ஃபைல் நேம் .py செயல்படுத்த வேண்டிய பைத்தான் நிரலின் பெயர், அதுக்கு 1 மார்க்கு. -i உள்ளீட்டு முறைமை, அதாவது இன்புட் அப்படின்றதுக்காக அதுக்கு 1 மார்க்கு. C++ ஃபைல் நேம் வித்தவுட் சிபிபி எக்ஸ்டென்ஷன் தொகுக்கப்பட்டு செயல்படுத்த வேண்டிய C++ நிரலினுடைய பெயர் தான். .cpp அப்படின்னு இல்லாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க, அதுக்கு 1 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.